சார் திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா? சிவாஜி ஐயா நடிச்சாங்களா? அவரோட ஒருத்தர் நடிச்சார்ல, நாகேஷ் ஐயா நடிச்சாரா? அந்த படம் வந்தப்ப, அந்த ஷூட் நடந்தப்பே சிவாஜி கணேசன் ஐயா சொன்னாராம், என்னை விட இந்த படத்தில் நாகேஷ் தான் அதிகமாக பேசப்படுவாரு, அவ்வளவு அழகான நடிப்புன்னாராம். இந்த படம் பயங்கர வெற்றி அடைஞ்சிச்சா? தருமி கேரக்டர்ல நாகேஷ் வருவாரா, வித்தியாசமா இருக்கும் அவர் உடல் மொழி, அப்படி இப்படின்னு வித்தியாசமா இருக்கும்ல. நாகேஷ் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த உடல் மொழியை நீங்க எங்கிருந்து பிடிச்சீங்க? இந்த உடல் மொழியை நீங்க எங்கிருந்து பிடிச்சீங்க? வித்தியாசமான ஒரு உடல் மொழி, இது எங்கிருந்து பிடிச்சீங்க? நாகேஷ் சார் சொன்னாரு, எங்க ஊர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், அதை சுத்தி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருந்தார், ஒரு பைத்தியக்காரர் இருந்தாரு. நான் ஒரு வாரம் போய் அவர் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டேன். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்னடா பண்றாருன்னு பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் தனக்குத்தானே ஏதோ பேசுவார், இந்த கோயிலை சுத்தி வருவாரு, திடீர்னு ஏதோ பையெல்லாம் எடுத்து வச்சுப்பாரு, அதை எடுத்து கொண்டு போய் குட்டுவார். ஒரு வாரம் அவருடைய உடல் மொழியை அப்படியே பார்த்தேன். அந்த உடல் மொழியை நான் அப்படியே கொண்டு போய் திரைப்படத்தில் செய்தேன், அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நினைத்தால் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கத்துக்க முடியாது.